அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபைனலாக நான் இன்றைக்கி அந்த டாஸ்கில் டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியோட, சந்தோஷமாக, ஆனந்தமாக, எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல், என் உடம்புக்கும் சரி, என் மூளைக்கும் சரி, எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லாமல் ரொம்ப அப்படியே மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அதுவாக இயல்பாக பண்ணியிருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று நடந்த ஒரு நிகழ்வு தான். இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நினச்சாலே. நான் என் ஒய்ஃபோட நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருக்கோம். அதனால் நான் வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிடுச்சு. அந்த 2 வருஷமாக என்ன பண்ணோன்னா, அந்த ரினியூவல் டைம் மட்டும் வரும்போது வட்டியை கட்டிட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா காசு கட்டி அந்த ரினியூவல் பண்ணி வச்சுருவோம். திருப்பியும் அங்கேயே இருக்கும், அடுத்த வருஷம் வரும், அப்படியே தான் போயிட்டு இருந்தது இந்த ஒரு 2-3 வருஷமாக. எப்போ மூட்டு தருவேன், எப்போ நகை மூட்டு தருவேன் அப்படின்ட்டு ஒய்ஃபுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போதும் அவன் மட்டும் அந்த கயிறு மட்டும் தான் கட்டியிருப்பான். அந்த தாலி சரடு முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தேன். அது இல்லாத என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு மோதிரம் கூட அதில் இருந்தது. அது ஒரு 6 மாதத்தில் தரேன்னு சொன்னது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதையும் இது வரைக்கும் கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு சூழ்நிலை தள்ளின்னு போயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, என் ஃப்ரெண்டோட அந்த மோதிரம், அப்புறம் என் ஒய்ஃபோட தாலி சரடு, அது இல்லாத ஒரு 2 கம்பல், சின்ன சின்ன நகைங்க எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இது வரைக்கும் போதும், இந்த நகைலாம் தேவைப்படாது, இதுக்கு இந்த அளவுக்கு இது இருக்குதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, நான் ₹1 கூட நான் செலவு பண்ணல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க நகையை விற்கிறாங்க. வாங்குறவங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகலை. சும்மா இருந்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆகிருக்கு. அந்த ₹3 லட்ச பணம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு நாள் ரொட்டேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடன் அடைஞ்சிச்சு. அதாவது கொடுக்க வேண்டிய மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்டேன். ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நகையை எடுத்தாச்சு, அவங்களோட தாலி சரட்டை போட்டுக்கிட்டாங்க. மற்றபடி அந்த மோதிரம் கம்பல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இப்போது தாராளமாக கோல்டே போட்டுன்னு போகிற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய பணம் ₹1 கூட நான் இதுலேருந்து போடலை. கடன் அப்படியே இருக்குது, ஆனால் பொருள் மட்டும் வந்திருக்கு. இது நகை விலை இருந்தாலும் வந்தால் கூட இந்த கிளாஸுக்கு அப்புறம் இது நடந்தது ஒரு மிராக்கல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதுதானே நடந்துகிட்டு இருக்குது. ஹாப்பினஸ்ஸாக, மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக இருக்கும்போது தொடர்ச்சியாக நம்மளுக்கு நல்லதே நடக்குதுன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப் ஆகிடுச்சு. இது நடந்ததுக்கப்புறமா என்னால் தூங்க முடியல. கண்டிப்பாக நம்ம அதை இதுக்கு மேலேயும் தள்ளி போடக்கூடாதுன்னு நான் நினைக்கல. அதுவாக என் உடம்பா, என் மூளையாக நினச்சி காலையில் எழுந்து அழகாக ரொம்ப விருப்பத்தோடு, மகிழ்ச்சியோடு செஞ்சு முடித்தேன். இது உங்களுக்கு நான் இப்போ கடத்துகிறேன், உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை சந்தோஷத்தோடு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே அந்த எனர்ஜி லெவலில் ஹைலியே வச்சுக்கிட்டு இருக்க, விருப்பப்பட்டு முயற்சியோடு இருங்க. எந்த ஒரு சோர்வு வந்தாலும் அதை இதுலேருந்து இமீடியட்டாக வெளியே வந்துடுங்க. இமீடியட்டாக பாசிட்டிவ் அந்த எனர்ஜி லெவலில் ஹைலியே வச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல மிராக்கல்ஸ்லாம் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கணும்னு நான் அந்த யூனிவர்ஸை கேட்டுக்கிறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ். தேங்க்யூ மேம். மேடம்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதான் அந்த வேவ், அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது எல்லாமே கனெக்ட் ஆகுது கரெக்டாக. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஏதோ பண்ணியிருக்கேன், எப்படியோ போயிருக்கு. ஆனால் அந்த மேடமோட வீடியோவை இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா தான் என்னால் இதை பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா என் மைண்ட் அந்த ஃப்ரீக்வன்சியில் வரும்போது இவங்களோட கான்டாக்ட் எனக்கு கிடைக்குது. அவங்க கரெக்டாக என்னை கைட் பண்ணுறாங்க. எனக்குள்ளே இருந்த அந்த சின்ன பிளாக், ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருந்தது. எல்லா விஷயமும் தெரியுது எனக்கும், எல்லா விஷயமும் பேசுகிறேன், முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. அந்த சூழ்நிலையை அந்த சின்ன ஒரு விஷயத்தை இவங்க அழகாக அதை புரிய வச்சு அதை மாற்றிட்டாங்க. மெடிடேஷன் பண்ணலைனா கூட அந்த மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற லெவல், எனர்ஜி லெவலில் இல்லை தான் இருக்கும்னு என் மூளை நம்புது. அதனால தான் இத்தனை நாள் நான் இப்போ மெடிடேஷனே பண்ணலைனா கூட ஒரு ஃப்ரீக்வன்சி லெவலில் நம்மளால் ஹையில் வச்சுட்டு இருக்க முடியுது, அப்படின்ட்டு பாசிட்டிவாக இருக்க முடியுதுன்ட்டு நான் சந்தோஷமாக தான் இருந்துகிட்டே வந்தேன். அப்படி இருந்ததுக்கே ரிசல்ட் இந்த மாதிரி இருக்குது. ஒரிஜினலாக நான் ஈடுபாடோடு பண்ணேன்னா வேறு லெவலில் ஆகிடும்ன்ட்டு நேற்று நடந்த நிகழ்வு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே நல்லபடியாக போகட்டும். சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாேருக்கும் இதை நான் சொல்லிக்கிறேன் இன்னொரு வாட்டி. தேங்க்யூ மேம்.